எபிசோட் 7க்குள்ள போறதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். முதல்ல நீங்க அந்த போஸ்ட்டை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பேசிக்கான எடிட்டிங் நல்லா தெரியும். இந்த ஆனிமி, மேங்கா சீரிஸ் கிடையாது. பட் வெப் சீரிஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரீச் அவுட் பண்ணுங்க கொடுத்த நம்பருக்கு. அண்ட் செகண்ட் விஷயம், தலை 2 வீடியோ போடுறதுல நல்லா இருக்குது. ஏன் தலை ஒரு பொறுமையாக வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னோட பர்சனல் லைஃப் இந்த லைஃப் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாகுதுடா. நான் வேலைக்குள்ள வேற போகணும்டா. அதனால ஒரு நாளைக்கு அந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மணி நேரம். ஸோ அப்போ யோசிச்சுக்கோங்க, அதை போடுறதே கஷ்டமாக தான் இருக்குது. நான் விடக்கூடாதுன்றதால தான் தொடர்ந்து ஒரு வீடியோ வச்சு போட்டுட்ருக்கேன். எனக்கு டைம் இருக்கப்ப கண்டிப்பாக நான் போடுறேன். நான் போட மாட்டேன்னு சொல்ல, ஏன்னா போட்டால் தான் எனக்கு ரெவன்யூவே. ஸோ இப்போதைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாத்தையுமே நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி மொத்தமாக வந்து போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல தான் இருக்கேன். அதுக்கேற்ற கொஞ்சம் டைம் கிடைச்சா போதும், எல்லாத்தையும் பக்கா பண்ணிடுவேன். ஓகே, இதுக்கு ஒரு நிமிஷம் எடுத்தாச்சு. எபிசோடுக்குள்ள போயிடலாம். இப்போ எபிசோட ஓப்பன் பண்ணாக்கா என்னோட லங்ஸ் எரியுதுடா, என்னோட லங்ஸ் எரியுது. 5 நாள் ஆனாலும் இது எனக்கு பழகவே இல்லை அப்படின்னு ஹீரோ கதறிக்கிட்டு இருக்காப்ல. என்னடான்னு பார்த்தாக்கா நம்ம ஹீரோ பிள்ளை பார்த்தீங்கன்னா டெசர்ட்ல ஏதோ ஒரு அடுத்த மிஷனுக்காக டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காப்ல. தீஞ்சு போய்கிட்டு இருக்குமே மாஸ்டர், உங்க மேஜிக் ப்ராக்டிஸ் பண்ணுங்க மாஸ்டர். அதெல்லாம் பண்ண முடியாது, போடா விளக்கண்ணே அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காப்ல. ஒரு நாளைக்கு லிமிட் இருக்குது இல்லையா? ஆனாலும் இவங்களால இந்த இடத்த வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் கேரவன் கூட ஜாயின் பண்ணது நல்லதா போச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது ஹீரோ தனியாக டிராவல் பண்ணானா அது கொஞ்சம் வந்து சிக்கலாக தான் இருக்கும், நிறைய செலவாகும். ஆனால் இந்த மர்ச்சன்ட்ஸ்லாம் டிராவல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள டிராவல் பண்ணால் செலவும் கம்மியாகும், அதே மாதிரி ப்ரொடெக்ஷனும் அதிகமாகும். அதனால இந்த அட்வென்ச்சரஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இது யூஸ் பண்ணிக்குவாங்களாமா. அதாவது நான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம், இந்த ஜேர்னியில் எங்களை கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி குடுக்கல் வாங்கல் மாதிரி இவங்க வந்து சேர்ந்துக்கிட்டாங்க போல இந்த கேங்ல. அதுல பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து கடுப்பாயிடுறா. எதுக்குற இங்கே வந்து நச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, ஒழுங்கு அந்த பக்கம் ஓடிடுற அப்படின்னு சொல்லிட்டு ரெக்டவர் மேஜிக் மாஸ்டரோட டாட்டர் தான் இந்த பொண்ணா, லயான். அந்த பொண்ணோட பேரு 4th ரேங்க் மெஜிஷியன். அவளுக்கு என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோ பார்த்தா வந்து செம்ம கடுப்பாவது போல. எல்லாருமே ஸ்டார்டிங்ல அப்படி தானே இருக்கும், அந்த மாதிரி தான் கூடி சீக்கிரம் இந்த மாதிரி மாறும் எங்களுக்கு தெரியுன்ற மாதிரி பாக்குற நமக்கு தோணுது. பட் அந்த பொண்ணு வந்து நல்லா கடுப்பாய் செம்மையை திட்டிக்கிட்டு இருக்கா. எதுக்குடா இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து இது பண்ணிருக்காங்களோ தெரியல. ரெக்டவர் எல்லாமே இப்படிதான் சுத்திட்டு இருப்பானுங்க போல. தேவையில்லாம அவங்க கூட இன்வால்வ் ஆகவே தேவையில்லைன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா சிக்கமான ஒரு விஷயம் ஆகி போயிடுது. என்னடானா அங்க பேண்டேட்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகி இவங்களை மொத்தமா கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் அந்த ரெட்டவர் மேஜோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, லயன். அந்த லயன் வந்து பிடிச்சிடுறாங்க. ஏன்னா அவளை வந்து வித்தாலோ அப்படி இல்லைன்னா அவளை வச்சு பார்கிங் பண்ணாலோ இவங்களுக்கு செம்ம காசு வரும். அதனாலதான் அவள் வந்து பிடிச்சிடுறாங்க. மத்த யாரும் நகராதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கையில இருக்க டாட்டோவை பார்த்தாக்கா பிளட்டி சாண்ட் ட்ரைப் அப்படின்ற மாதிரி தெரியுது. இவனுங்க ஒரு பேண்டட் கும்பல் போல. ஐயோ சிக்கமா வந்து இருக்குதுலே வேல்யூபிள் லேடி. ஏன்னா அந்த லேடி பிடிச்சி வச்சுக்கிறாங்களே, லெட்டர் மாஸ்டர் என்ன உடிச்சு விட்டுறாரு, என்னத்தை பண்றது, அவங்க எப்படியே காப்பாத்துறமே, ஐயா எந்த விட்டுருங்கன்ற மாதிரி பார்க்க அந்த பொண்ணு ஒரு 4th மெஜிஷியன் தான். அவன் நினைச்சா மந்திரத்தை போட்டு தப்பிக்கிறான். ஆனா அவளுக்கு ஏதோ ஒரு ட்ராமா இருக்கு போல. அதனால அவளால் அந்த பவர் யூஸ் பண்ண முடியல, செமையா பயந்து போயிடுறான். அப்பன்னு பார்த்து திடீர்னு அந்த இடத்துல அவளுக்கு ஒரு மாதிரி மந்திரத்தை போட்டு யாரோ ஒருத்தர் கூல் டவுன் பண்றாங்க. வேற யாரே நம்ம ஹீரோ தான். ஆக்சுவலாவே இந்த பொண்ணு செம ஸ்ட்ராங் தான். பட் இருந்தாலும் இவளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ட்ராமா இருக்காமா. இவளை சுத்தி இருக்காங்களாம் வந்து டார்மா செட்டை போடுன்றதால ஏகப்பட்ட வார்த்தைகள்லாம் பேசி என்னென்னோ பண்ணி ஒரு மாதிரி இந்த பொண்ணு இந்த கூட்டம் இந்த மாதிரி ஆட்கள்னாலே வந்து பயந்து தான் இருப்பாளாமா. அதனால தான் அந்த ஆள் வந்து பிடிச்ச உடனே ஒரு மாதிரி சென்சிட்டிவா ஆயிட்டு இருக்க அந்த எனர்ஜிக்கு. அவளை காம்பவுண்ட் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல மந்திரத்தை போட்டிருப்பான். ஆக்சுவலா அவ ஹீரோ முன்னாடி ஸ்பெக்டேட் பண்ணி பார்த்திருப்பான். இவன் ரேங்க் 2 தானே, இவெல்லாம் ஒரு ஆளா, ரூமர்ஸ் படி பார்த்தாக்க பெரிய ஆள் அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இவன் எப்படி அவுட்டர் கார்டு டிஃபீட் பண்ண வாய்ப்பே கிடையாது, இவன் ஒரு வந்து உருட்டுன்னு நினைக்கிறேன். வேற யாரோ பண்ணா இதுக்கு இவன் கிரெடிட் எடுத்துட்டான் போல வழக்கன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி மட்டமா தான் நினைச்சிட்டு இருப்பா. ஆனா அது ஆக்சுவலாவே பார்த்த பிறகு தான் அவளுக்கு தெரியுது அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒட்டுமொத்த இன்கான்டேஷனும், அதாவது எப்படின்னா அங்க ஒரு மந்திரத்தை தானே போட முடியும். இப்போ எலமெண்ட்ஸ்னு இருக்கும் இல்லையா, 5 எலமெண்ட் இருக்குல்ல, ஃபயர் அது இதுன்னு சொல்லிட்டு அதுல 3 இன்கான்டேஷன், அதாவது ஐஸ், ஏர், அதுக்கப்புறம் லிக்விட்னு சொல்லிட்டு இன்னொன்னவோ பயன்படுத்துறாப்ல. ஆக்சுவலாவே அந்த மாதிரி பயன்படுத்துறது செகண்ட் ரேங்க் மேஜால பயன்படுத்த முடியாத ஒரு விஷயம் தான். அதுக்கு வந்து ஹை ரேங்கிங் மேஜா தான் நீங்க இருக்கணுமாமா. அப்படியே இருந்தாலும் ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்டோட கம்பைன் பண்ற அந்த சக்சஸ் ரேட் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப 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 குறைவாமா. அது ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி. இப்போ வந்து நெருப்போட நீங்க தண்ணி ஆட் பண்ண முடியுது, ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் ப்ராப்பர்ட்டியே வேற. அப்படி ஆட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களோட பவர் லெவல்ல வந்து அந்த மெஷர் பண்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு திறமை இருக்குது அது ரெண்டோட காம்பினேஷனை போடுறதுக்குன்றது. அதை இருந்தாலும் எப்படா பண்ணான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கழுத்துல கத்தி வச்சவன் நம்ம ஹீரோ வெட்டி முடிச்சிடலாம், அவன் வந்து சிக்கன்ற தெரிஞ்சுக்கிட்டு வராப்ல. ஆனா வர வழியில அவனை ஃப்ரீஸ் பண்ணி மொத்தமா டெமாலிஷ் பண்ணி விட்டுறாப்ல. அப்படியே துடுத்துனா உடஞ்சு போகையில இதுதான் உங்களுக்கான நேரம், ஒழுங்காகிறது தப்பிச்சு ஓடிடுங்க அப்படின்னு ஹீரோ வார்னிங் கொடுக்குறான். ஆக்சுவலா ஹீரோவால அதுக்கு மேல மந்திரத்தை பயன்படுத்த முடியாது. அதனால தான் ஹிட்ட முடிச்சுட்டு அதை வச்சு மத்தவங்களுக்கு வார்னிங் கொடுத்தாக்கா கண்டிப்பா எவனும் வந்து அவன் குறுக்க வரமாட்டான், பயந்து ஓடுவான்றது நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அதை பண்ணி முடிச்ச பிறகு அந்த பொண்ணு ஓஹோ ரூமர்ஸ் உண்மைதான் போலேன்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கரமான எக்ஸ்பென்சிவ் வைன்லாம் கொடுத்து நல்லா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க நன்றி சொல்லி. அண்ட் கூட இருக்க ஆட்கள் இவன் நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கையில நம்ம ஹீரோ அந்த இடத்துல மந்திரத்தை வச்சு ஒரு ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருந்திருப்ப. பிளஸ் ஸ்னோய் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன் வந்து பண்ணிருப்பான். அப்புறம் ஸ்பேஸ் மேஜிக்கை பயன்படுத்தி அந்த ஒட்டுமொத்த ஃப்ராஸ்ட் வந்து மெயின்டைன் பண்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்குமா. அதனால தான் ஸ்மால் ஸ்கேல்ல பண்ணி அவனோட சரண்டுங்க மட்டும் பண்ணிருப்பாப்ல. இது அந்த இடத்த மட்டும் போலார் ஜோன் மாதிரி சம்மவும் ஃப்ரீசிங்கான கண்டிஷனுக்கு கொண்டு வந்துருமாமா. இதுல என்ன கதை அப்படின்னா, நீங்க மேஜிக்கை எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து அதோட பவர் லெவல் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகலாமா. இப்போ ஒரு கோல்டான பகுதியில் வந்து கோல்டு ரிலேட்டட் மேஜிக் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதே ஒரு ஹாட்டான பகுதியில்
கோல்ட் ரிலேட்டட் இந்த பிரச்சனையெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்து பவர் கம்மியாகும். இது எல்லாத்துக்கும் மேல அவுட்டர் கார்டு கூட சண்டை போடும்போது நீங்க என்ன பவர் பயன்படுத்தினாலும் டபுள் ஆகுமாமா. அது நம்ம ஹீரோக்கு மட்டும் இருக்க கண்டிஷன். அதுதான் அந்த ரிஸ்டைன்மென்ட்னு போட்டிருப்பான் இல்லையா, அதுக்கு அவனுக்கு கிடைச்ச அட்வான்டேஜ். ஸோ இதனால இவனுக்கு இருக்க அந்த லிமிடெட் பெனால்டிஸை பயன்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி அட்வான்டேஜ் அவன் யூஸ் பண்ணிக்கிறாப்ல. அவனுக்கு இருக்கிறது கையில ஹேண்ட் சைன்ஸ் காட்டுறது, வாயில மந்திரத்தை சொல்றது, அப்புறம் இதெல்லாத்தையும் வந்து யோசிச்சு வச்சிருப்பான். சுத்தி இருக்க மர்ச்சன்ட்ஸ் மட்டும் இல்ல, அங்க வேற ஒருத்தரும் சேஞ்ச் ஆயிருக்காங்கன்றது அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது. ஆக்சுவலி கவுண்ட் என்ன மன்னிச்சிருங்க, உங்களை பத்தி நான் தப்பா நினைச்சிட்டேன். மேஜிக்ல நீங்க ஒரு மிகப்பெரிய வித்துன்றதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம 2 பேரும் இப்ப பேசி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண மாதிரி கேட்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மட்டம் தட்டி பேசிட்டு இருந்த பொண்ணு பாத்தியா இப்ப நம்மளை பத்தி வேற ஏதோ மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு போல. சரி ஓகே, நான் வந்து உங்களோட அப்பாலஜி அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறாப்ல. அப்புறம் இந்த பொண்ணு கூட பேசும்போது நம்ம ஹீரோக்கே ரொம்ப சந்தோஷம் மேடம். என்னன்னா இந்த பொண்ணு கூட பேசுற அந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா, அது நம்ம ஹீரோட ரீசர்ச்சுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அவளுக்கு அந்த மேஜிக் பத்தின ரூல்ஸ் பத்தி நிறையவே தெரிஞ்சிருக்கு. அண்ட் இந்த டிராவல் ஃபுல்லா இவங்க 2 பேரும் பேசி நல்லாவே வந்து அவங்களோட ரீசர்ச்சுக்கு ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்யூ கவுண்ட், உங்க கூட சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க உயிர் வேற காப்பாத்திருக்கீங்க. கான்ஃபரன்ஸ் வருவீங்களா அப்படின்னு கேட்கல. சாரி மேடம், நான் எந்த டவரோட அஃபிலியேட்ல இல்ல, அதனால என்ன வந்து இன்விடேஷனே வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல. அதெல்லாம் வந்து தேவையா கிடையாது, நீங்க ரெட் டவரோட சேர்ந்துட்டு நீங்க எல்லா கான்ஃபரன்ஸுக்கும் வாங்க, நாங்களே வந்து உங்களை இன்வைட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அஃபிலியேட்டா ஜாயின் பண்ணிக்க சொல்றான் அந்த பொண்ணு. ஸோ ஓகே, அப்புறம் அங்க பார்க்கலாம்னு சொல்லி அவங்க அங்க கிளம்பும்போது நம்ம ஹீரோக்கும் அது ஒரு அட்வான்டேஜா இருக்கு. அவன் அதுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பான், யாரா கூப்பிடன்னு பாரு பார்த்திருப்பான். இந்த பொண்ணை வந்து வாய் கொடுத்து மாட்டிக்கிச்சா, அவள் தான். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் போலாம் அப்படின்றது முடிவு பண்ண பிறகு, ஐயா கேரேஜ் எல்லாம் எடுத்து ஓரமாக்க சொன்னீங்க, வச்சுட்டாச்சு, நம்ம மீட்டிங் ஸ்பாட் எங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். டப்பக்கட்டின்னு அங்க ஒரு பிளாஸ்ட். என்னடான்னு பார்த்தாக்கா ஏகப்பட்ட பேர் சிதறடிக்கப்படுறாங்க. அது யார் பண்ணா தெரியுமா? வேற யாரு, கோல்டன் ஃபிளாஷ் என்று சொல்லப்படுற அந்த ஷியர்லாங் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ தான் அங்க இருக்க எல்லாரையும் போட்டு சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருக்கா. எதுக்கு அந்த மாதிரி பண்றான்னு பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து புடிச்சிட்டு, ஹலோ காட் ஃபாதர், நீங்க வர நேரத்துல இந்த இடம் அசுத்தமா இருக்க கூடாது இல்லையா, அதனாலதான் நான் இந்த இடத்த எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் உங்களோட ஸ்டஃபை திருட ட்ரை பண்ணாங்க, அதை நான் சேஃப் கார்ட் பண்ணி வச்சுட்டேன், எல்லாமே என்னோட செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த 4 பாபா யாகாஸா இந்த பொண்ணு வந்து மாறிட்டா போல. இந்த இடத்தோட மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ்ல இவளும் ஒருத்தி. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா 4 பெரிய தலைங்களை இவளும் ஒரு தலை. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ரியலைஸ் ஆகுது இந்த பொண்ணு மீட் பண்ணிட்டு இன்னொரு சிக்கத்தை சந்திச்சிட்டான்னு. நம்ம ஹீரோ முன்னாடி லெட்டர் போடுறவன் போல இந்த இடத்துக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கா. அங்க இருக்கவங்க எல்லாம் பாக்குறானுங்க, யாரா இவ இந்த பொண்ணுகளே நார்மலா பேசிட்டு இருக்கா அப்படின்னு. எப்பயும் போலதான்ப்பா, இது வந்து யூஷுவல் ரியாக்ஷன் தான், நமக்கு பழகி போச்சு, அவனுக்கு தான் வித்தியாசமாகுது போல. அப்படியே அவளோட கில்டுக்கும் கூட்டு போற, பார்க்கறதுக்கு லக்ஸரியா இருக்கு. அண்ட் இதுல வந்து இவங்களோட ஆட்கள், அதாவது இவங்க இடத்த சேர்ந்தவங்க மட்டும் தான் இருப்பாங்க போல. ஏய் பாஸ் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லல. நான் போன நேரத்தில் என்ன ஆச்சுன்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்க, எதுவும் ஆகலன்ற மாதிரி அங்க இருக்க வைஸ் லீடர் சொல்லவும், இங்க தான் பாஸ் மென்ஷன் பண்ண பாஸா இவங்களுக்காக வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி சொல்ல. அது நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இங்க வந்து உட்காருங்க, இந்த இடத்துல நல்ல கில்டு மெம்பர்ஸ் மேனேஜ் பண்ணிருக்க போல. ஆமா, அவங்க எல்லாம் என்னோட ஃபேமிலி, அவங்க நான் கில்டு மெம்பர்ஸ் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க எல்லாம் என்னோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகணும்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு. நீங்க ஆஃப்டர் என்னோட ஃபேமிலிக்கு அப்புறம் யூடியாக்கு அப்புறம் 3வது பிளேஸ் உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல மீட் பண்ணாது என்ன 3வது பிளேஸ் கொடுத்துருக்கானா, அதுவே பெரிய விஷயமாச்சுன்ற மாதிரி ஹீரோ கூட சந்தோஷம். ஓகே ஈவான், அந்த விஷயத்தை ரெடி பண்ணி இவளுக்கு உடனே ப்ரெசென்ட் பண்ணி அப்படின்னு ஏகப்பட்ட கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்து குவிக்க, அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ப்ரெசென்ட்ஸ், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஏமா நான் சொன்னதுக்கு வந்து கேட்டியா, அதை கேட்டு தான் ஹெல்ப் பண்ண போறியா? ஆமா, நம்ம ஃபேமிலியா இருந்தாலும் இல்ல ஃபேமிலி இல்லைன்னாலும் நீங்க என்னோட பெனிஃபேக்டர், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தீங்க, என்னோட இந்த பவர்ஃபுல்லான வெப்பனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான காரணம் நீங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஏப்பா அது வந்து அந்த ஃபேவரிசம் கெயின் பண்ணிருக்கிறது எனக்கு தெரியுது, ஆனா அந்த வெப்பன் அவ்வளவு பெருசா இல்லையா, அது ஒரு சாதாரண வெப்பன் தானே. பரவாயில்ல விடு, எல்லா குழந்தைகளும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஆசையா சுத்தும் போது அதை பார்க்க எனக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆகுது. என்னடா ஒரு ப்ரௌடாப்பா அப்படி சொல்லி ஹீரோ அப்படியே ஒரு மனசுக்குள்ள வந்து பூரிச்சு போயிட்டு இருக்காப்ல. சரி பெனிஃபேக்டர், நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, அதனால வாங்க உடனடியா போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தனியா நம்ம ஹீரோ கூட்டு போகும்போது, என்ன ரொம்ப போரிங்கா இருந்துச்சா வரவே இல்லை, ஏன்னா இது வெறும் டெசர்ட் தானே அப்படின்னு கேட்கல. ஆமா அது கூட பிரச்சனை இல்லை, நாங்க வரும்போது ஒரு அட்டாக் வந்துச்சு. இது அட்டாக்கா? ஆமா, இந்த பிளட்டி சாண்ட் குரூப்னு ஒன்று சுத்திட்டு இருக்கானுங்க, மர்ச்சன்ட் அடிக்கடி அட்டாக் பண்ணுவாங்களாம், அவங்களை திரும்பி நான் என்கவுண்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆசைப்பட்டேன்ற மாதிரி சொல்ல அந்த ஹிட் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா. அன்னைக்கு ராத்தியே அந்த பொண்ணு அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக சாண்ட் டிரைவர் சேடி போயிட்டு மொத்த பேரை கொல்ல ஆரம்பிச்சிடும். அங்கதான் ஒழிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, ஒவ்வொருத்தன் விடாம எல்லாருமே கொண்டு கூச்சிக்கிட்டு இருக்கா தம்பிங்களா. அடுத்ததா லீடரோட தலை எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி பார்க்க, என் மேல கை வைக்காத, நான் கால்மேனோட யங்கர் பிரதர், அதாவது ஒன் ஆஃப் த 4 பாபா யாகாவை சேர்ந்தவன் தான் அந்த கால்மேன்றவன். என்ன தைரியம் என் மேல கை வைப்பா, என் மேல கை வச்சா எங்க அண்ணன் மேல கை வச்ச மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல. டே நீ தானே முதல்ல நான் கடன் பட்டவர் மேல கை வச்ச, அதனால உன்னை கண்டமாக்குறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அந்த இடத்த வந்து நொறுக்கி விட்டுறா. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வருது. இன்னது பிளட் சாண்ட் ட்ரைப்ஸை ராத்திரியா அனிஹிலேட் பண்ணிட்டாங்களா. ஆமா நான் தான் பண்ணேன், ஜாலியா இந்த மாதிரி ஜுப்கானாவா வேலை பார்த்தீங்கன்னா நீங்க நிம்மதியா டிராவல் பண்ணலாம் இல்லையா, நீங்க தான் நேற்று சொன்னீங்க, அதனால தான் சரி எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலை எடுத்துட்டு வந்து கொடுக்க, இந்த பூனைக்கெல்லாம் கோதி விடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தலையை நம்ம ஹீரோ வந்து நீ விட்டுட்டு இருக்காப்ல. அடி பாவி, அவளுக்கு எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஃபைட்டர் கேள்விப்பட்டேன்.
கேள்விப்பட்டேன். அவனுங்களே போயிட்டு ராத்திரி ஃபினிஷ் பண்ணிட்டு இருந்தேன். என்ன மாதிரி மான்ஸ்டர் நான் வளர்த்து விட்டுருக்கேன்னு தெரியலையே. கட் பண்ணி அந்த கொலோசியம்ன்ற இடத்த காட்டுறாங்க. அங்க பிளட் பேட்டில்ஸ் நடக்கும். கொலோசியம் பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளாடியேட்டர் படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல ஃபைட் பண்ணுவாங்க. அங்க தான் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பாபா யாகா யாருன்றதையும் கண்டுபிடிப்பாங்களாமா. இப்போ சண்டை போட்டுட்டு இருக்க அந்த ஆள் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பேர் தான் கல்மன். அதாவது நேத்து ராத்திரி கை வச்சான் பாத்தீங்களா, அவனோட அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பாபா யாகாவாமா. இந்த ஆள் வந்து அந்த மேட்சை முடிச்சுட்டு வந்த பிறகு பாத்தீங்கன்னா இன்னொரு பாபா யாகா அவங்க வந்துட்டு இருக்காப்ல. அவனோட பேர் சால்ட்ராக். நான் புள்ள இந்த ஏரியா பக்கம் வந்திருக்கன்ற மாதிரி கேட்க, எப்பா ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண தான் வந்திருக்கேன். அந்த சேரலாங் பொண்ணு வந்து உன்னோட பேண்டேஜ் கும்பல மொத்தம் வைப் அவுட் பண்ணிட்டாலுமே, அதுல தம்பி இருந்து கேள்விப்பட்டேன். அதை தம்பிலாம் கிடையாதுப்பா, சும்மா தான் என் பேரை ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ண சொன்னேன். ஆனா இப்ப பார்த்தா அவனே போட்டு சொல்லிட்டாங்க. அது எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா அந்த சேரலாங்கோட பவர் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. பாபா யாகா ஸ்கூல்ல மேட்ச் வச்சுக்கிட்டு அதுல வந்து அவளை கொண்டு வரலான்ற மாதிரி பிளான்ல இருக்கா. ஆனா இப்போதைக்கு அது முடியாது போல. அவ ரொம்ப தொல்லை அதிகமாகிட்டே இருக்கா. அவளை என்ன பண்றதுன்னு தெரியல. அவளுக்கு ஒரு ரிவெஞ்ச் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். இதை நான் ஒரு எக்ஸ்கியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பிளான போறான். என்னன்னா இவரோட பிரதர் வந்து கொண்டுட்டான். அதுக்கு ரிவெஞ்சா வந்து இப்போ வந்து சண்டை போட்டு இந்த பாபா யாகா கொண்டுட்டானா அங்க இருக்க பீப்புள் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இது தம்பியை கொண்டதுக்கான ஒரு ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வச்சு ஃப்ரேம் பண்ணி அவன் சேரலாங்க கொல்லான்னு ஒரு பிளான போட்டிருக்கான். ஆக்சுவலி நான் தப்பா சொல்லிட்டேன். அவனுக்கு எதிர இருக்குவன் பாபா யாகா கிடையாது. அவனை நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அந்த வைஸ் கேப்டன் இருக்கான் பார்த்தீங்களா, சேரலாங்கோட கேங்ல இருக்கவன். அவன் தான் அந்த பொண்ணு ஏமாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல. அப்போ ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா சீக்கர் கிட்ட வந்திருக்கு. நம்மளோட ஃபாதர் சீக்கர். இந்த சீக்கர் யாருன்றது நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அந்த ஜோபிகனோட அப்பா தான். அந்த ஆள் வந்து நம்ம ஹீரோ மாதிரி இன்னொரு மாஸ்டர் மைண்ட். ஆக்சுவலி ஹீரோ வந்து டம்மி மாஸ்டர் மைண்ட், அவன் ரியல் மாஸ்டர் மைண்ட். அவன் அந்த கியூப் கிறிஸ்டல் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கொடுத்து அமைச்சிருக்காப்ல. இது ஒரு மனுஷனை இல்ல ஒரு மிருகத்தை வந்து இன்னுமே வந்து அல்டிமேட் பவர் பீயிங்க வந்து கன்வெர்ட் பண்ணி விடுவோமா, அந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. பட் அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க. இப்படியே அவங்க ரெண்டு பேரும் அந்த சீக்ரெட் பிளான போடும்போது ஒரு 2 நாள் கழிச்சு கில்டோட ப்ரொடெக்ஷன் மூலமா ஏன்ஷியன்ட் சிட்டிக்கு நம்ம ஹீரோ கிளம்பி போறாப்ல. அந்த கஹாரான்ற சிட்டி புதுசா டிஸ்கவர் ஆயிருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அங்கதான் அந்த கிரேட்டர் காட் ஒருத்த வந்து இவனுக்கு ஒரு ஹிண்ட் விட்டு போயிருப்பாப்ல. சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த ரூயின்ஸ்க்கும் டிராவல் பண்ணி வந்துட்டாங்க. வந்த பிறகு நம்ம ஹீரோவும் ஈவான் மட்டும் உள்ள போவாங்க, மத்த யாரும் உள்ள வரவானான்ற மாதிரி சொல்லிட்டு, ஐயா இங்க லைட்டே இல்ல, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சின்ன லைட் தெரியுது, அங்க போய் பாப்போம். உள்ள போனாக்கா அங்க ஏன்ஷியன்ட் சிட்டியான கஹாராவை டிஸ்கவர் பண்ணிடுறாங்க. உள்ள போனோடனே மேஜ் உன்னால என்னோட வார்த்தைகளை கேட்க முடியுது அப்படின்னா என்ன தேடி வா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு குரல அவனுக்கு மட்டும் தான் கேக்குது. சோ இது அவனுக்கான ஹிண்ட்ன்ற தெரிஞ்சுக்கிட்டு நான் தனியா போறேன், நீங்க வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்ல, ஈவான மட்டும் உள்ள விட்டு போகும்போது வெல்கம், நீ என்னோட வாய்ஸை வந்து கேட்க முடியும்ன்றதுனால நீ தகுதியான வந்தன்றத எனக்கு தெரியுது, உனக்கு மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோ யார் அப்படின்றத கண்டுபிடிச்சலாம். அந்த உளுத்துல இருக்காரு பத்திரம் அந்த கடவுள் தான். ஆனா நீங்க வந்து இன்னும் டேரக்டா அந்த பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்கெட் வார்த்தையும் கேட்டு நான் வந்துட்டேன்ற மாதிரி சொல்ல, ஓ பரவாயில்ல, என்னோட ஐடென்டிட்டியை முதல்ல டிஸ்கவர் பண்ணிட்டியா, பரவாயில்லப்பா, என்னோட உண்மையான நேம் உனக்கு எப்படி தெரியும், உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு பாக்குறேன், ஆனா அதுக்கு ஏத்த மாதிரியான கிளாஸ் உங்ககிட்ட இல்லையே, அதனால என்னால எதையும் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்ல, இதே தான் வந்து இன்னொரு கடவுளும் சொன்னாங்க. கிளாஸ்னு என்னன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது, கிளாஸ் அப்படின்றது உன்னோட ஸ்டாண்டர்ட் டிசைட் பண்ணணும், அதை வச்சு தான் உன்னை ஜட்ஜ் பண்ணுவாங்க. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா இன்னொரு கவுட்டர் கார்டு வந்து டிசென்ட் ஆக போறான், அவன் கூட டீல் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கான கண்டிஷன்ஸை நீ மீட் பண்ற, அப்ப நம்ம கான்வர்சேஷன் வச்சுக்கலாம், அப்போ உனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். பட் இருந்தாலும் மற்றவங்கள விட அந்த மற்ற முட்டாள்களை விட ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆள் வந்திருக்கான்னு நினைக்கும்போது சந்தோஷமா இருக்கு. அதனால உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்றேன், நல்லா கேட்டுக்கும். மேஜிக்ன்றது வெறும் லா மட்டும் கிடையாது. இந்த உலகத்துல ஆர்க் மேஜர்ஸ் பயன்படுத்துற அந்த லாத்தெல்லாம் தாண்டி இந்த உலகத்தோட மேஜிக் வேற மாதிரி இருக்கும். அதுல வந்து பிரின்சிபல்ஸ் அப்படின்னு இருக்கும் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்கும். ஃப்ரேஸ் அண்ட் பிரின்சிபலுக்கு அப்புறமா தான் உனக்கு வந்து லாஸ் வந்து வரும். ஸோ அதனால அந்த ஃப்ரேஸ் இல்லாம பிரின்சிபல் இருக்காது, பிரின்சிபல் இல்லாம மேஜிக்கே இருக்காது. இப்போ நான் சொல்றது எதுவுமே உனக்கு கண்டிப்பா புரியாது. அதான் நீ அதை புரிஞ்சுக்கிற ஸ்டேஜ்ல இல்லவே இல்லை. கூடி சீக்கிரம் உனக்கு அதுக்கான அர்த்தங்கள் புரிய வரும். அப்போ எல்லாமே உனக்கு விளங்கும். ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் தரேன். பிரின்சிபலை பத்தி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ப்ராப்பரான ஒரே ஒரு மேஜிக் ஸ்பெல்லை பத்தி உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு வித்தியாசமான ஸ்பெல்லை பத்தி அந்த கிரீச்சர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்க கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வெளியே வெயிட் பண்ணி சேலாங்க கொஞ்சம் போர் அடிச்சு போயிட்டு போல திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி அமானுஷமான ஆரா வருது. வேற யாரு, அந்த பைத்தியக்கார பாபா யாகன்னு ஒருத்தருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் டக்குன்னு வந்து இவங்க ஆட்கள் எல்லாரையும் கொள்ள ஆரம்பிக்கிறாப்ல. கால்மா நீ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க, கொலோசியமுக்கு வெளியே சண்டை போடுறேன், உனக்கு வெக்கமான சூடு சொல்றேன் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, கொலோசியமுக்குள்ளேயே நான் ஏன் சண்டை போடுறேன் கேட்ட அப்படின்னா, நீ அந்த பிளட் சாண்ட் ட்ரைவ் வந்து வைப்போட் பண்ணிருக்க கூடாது, என்னோட ஆசை தம்பி நீ கொண்டுட்ட, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நீங்க வந்திருக்க அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்றான். இதுல செம்ம கடுப்பான சிவர்லாம் என் ஃபேமிலி மேல கை வைக்காது அப்படின்னு சொல்லி கடுப்புல அவனை போட்டு அடின்னு அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரோட கிளாஷும் பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லா இருக்கிறதால அங்க ஒட்டுமொத்த இடமும் அதிர்ந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ சிவர்லாம் லைட்டா ஓவர் பவர் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்துல எனக்கு அப்பவே தெரியும்ன்ற மாதிரி அந்த ஆள் வந்து சொல்லிட்டு இருக்கான். என்னடா உனக்கு தெரியும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கல, சஜக்கன்னு பின்னாடி ஒரு ஸ்வாட் இருக்குது, நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா என்னோட வைஸ் கேப்டன் இவன் வந்து துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் தான் ஒளிஞ்சிருந்து, நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னல என்னோட கில்டு மாஸ்டர் ஒரு கோலை அப்படின்னு சொல்லிட்டு அவ எப்பயுமே ஸ்ட்ரைட் தான் சண்டை போடுவா, அதுவும் இந்த வெப்பன் இருக்கிறதுனால தான் அந்த தைரியத்துல சண்டை போடுவா. நீ என்னையாட ஏமாத்திட்ட அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு மாதிரி சோகம் ஆயிடுது. ஏன்னா இவளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல அவளுக்கு எந்த ஃபேமிலியும் கிடையாது. நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணிருக்கான், ஆனா அவனுமே ஃபேமிலி கிடையாது, எல்லாருமே அவங்களுக்கு எதிரிகள் மாதிரி தான். அப்போ அவன் இந்த ஆர்டிஃபேக்டை கண்டுபிடிச்சிருப்பாள். அந்த கண்டுபிடிச்ச பிறகு அவங்களுடைய இனத்தை பத்தின ஸ்டோரிஸை
சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நம்ம இடம் தான் நமக்கு வந்து நல்லது செய்யணும், அவன் தான் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்டு ஃபுல்லாவே அவங்க ஆட்களை மட்டும் தான் சேர்த்திருப்பா. அப்படி இதில் தனியாக வாழ்ந்த அந்த பொண்ணுக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி உருவாக்கணுன்றதுக்காக தான் அவங்க இடத்தோட சேரணுன்றதுக்காக எல்லாரையும் ஃபேமிலியை கன்சிடர் பண்ணி தான் நார்மலாக பேசிட்டு இருந்திருப்பா. பட் அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்னன்னா அவங்க யாருக்குமே அந்த பொண்ணு பிடிக்கல போல. லைக் இவன் என்னன்னா இந்த கில்டு மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து செம்ம ஸ்ட்ராங் ஆகி அந்த பிளாக் டிராகன் இவங்க ஃபேமிலியை கொண்டு அந்த பிளாக் டிராகனை மொத்தமாக ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றது தான் பிளானு. ஆனால் அவங்க எல்லாருக்கும் வேற வேற கோல்ஸ் இருந்தது போல. இவரோட அலைன் ஆகல, அதனால தான் இவளோட உதவியிலே குத்திட்டாங்க. இதான் அங்கே ஃபேமிலி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மையாவே அப்படியாப்பட்டது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த போய் பேசிட்டு இருக்கும்போது வாயை மூடிட்டு முதல்ல இந்த பொண்ணை ஃபினிஷ் பண்ணுங்கடான்னு எல்லாரும் சேர்ந்து அவளை முதல் குத்தி கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலுமே அவங்க வந்து டாஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆபிஸோட பாடியை பயன்படுத்தி, அதாவது ஒரு மந்திரக்கல் மாதிரி காட்டான்னு பார்த்தீங்களா, அதை பயன்படுத்தி இவனுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டதுனால தான் இவங்கள சேரில் அங்கே ஓவர் பவர் பண்ணுற மாதிரி காட்டிட்டு இருக்கானுங்க. அது ஒரு மாதிரி பூஸ்டர் மாதிரி போல இவங்களை பவர் லைட்டாக வந்து ஏற்றி விட்டுருக்குது. இப்போ என்ன கதை அப்படின்னா, இந்த பொண்ணு ஒருத்தன் கூட ஃபைட் பண்ணியிருந்தான்னா கால்மனை ஈஸியாக டிஃபீட் பண்ணியிருப்பான். ஆனால் அவங்களோட ஆட்களே பிட்ரே பண்ணுறாங்க. ஆல்ரெடி இவளோட வயிற்றில் ஒரு குத்தி அடிக்கிட்டாங்க. ஸோ இதில் இந்த டேமேஜ் ஆன பாடி வச்சுக்கிட்டு இவங்க வந்து எத்தனை பெரிய சமாளிக்கணும். அது ஒரு டஃப்பான பேட்டில் இருக்கையில் அவள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க ஆட்களுக்கு எந்த தப்பிச்சு ஓரளவுக்கு டாச் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் எவ்வளோ நாளைக்கு டாச் பண்ண முடியும் நானும் பார்க்குறேன். அந்த அடி வச்சுட்டு பிளட் லாஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அவளும் பாஞ்சு அடிச்சிட்டு இருக்கா. அண்ட் என்னதான் வந்து இந்த கூட இருந்த வைஸ் கேப்டன் அவளை பிட்ரே பண்ணி அந்த பவர் கெயின் பண்ணியிருந்தாலும் அவளால் வந்து சீர்லாங்க அளவுக்கு பவர்ஃபுல்லாக வர முடியல. கேல்மன் மட்டும் வந்து ஈக்குவலாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இவனுங்க பக்கத்தில் இருக்கான்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ டக்குனு பார்த்து நம்ம ஹீரோ வெளியே வந்துருவான். அந்த ஆள் ஏற்கனவே தெரியும், அவன் தான் அந்த பெனிஃபேக்டர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இவனை ஹாஸ்டேஜை எடுத்து அந்த பொண்ணை ஃபினிஷ் பண்ணிடுவோன்னு கேல்மன் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம ஹீரோ கீழே போயிடுறாப்ல. அவனை கொல்றது மூலியமா அட்வான்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வைஸ் கேப்டன் கூட நம்ம சேர்லாங் வந்து ஃபைட் பண்ணி அவனை ஃபினிஷ் பண்ணலான்னு பஞ்சு கிட்ட வரும்போது டக்குன்னு பார்த்தா நின்றான். என்னடான்னு பார்த்தா அவன் கத்தியில் குத்தும் போது பாசன் வச்சு குத்திருப்பான் போல. அதனால அதோட எஃபெக்ட் வந்து இந்த இடத்துல ஆகிட்டு இருக்குது. எனக்கு அப்பவே தெரியும் இந்த பவர் வச்சு ஒரு டிஃபீட் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அது மேலே கோட்டிங் பண்ணி வச்சிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு நாள் தகர முடியுது. சரி, நான் ஏன் உன்னை ஏமாத்துறேன்னு கேட்ட பார்த்தியா, அது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஏன்னா உங்களோட டிசெண்டன்ட் உங்களோட ஃபேமிலின்னு சொன்னது அந்த ஆசை எல்லாருக்கும் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் உன்னை ஃபாலோ பண்ணதுக்கான காரணம் என்னன்னா எசன்ஸ் ஆஃப் அந்த கோல்டன் மெயின் வச்சிருக்க பார்த்தியா, அந்த கையில் இருக்க அந்த மேட்ரு அதுக்காக மட்டும்தான். ஏன்னா உனக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி இருந்தது, அந்த பவருக்காக தான் நாங்கள் வந்து பின்னாடி வந்துட்டு இருந்தோம். உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணி உன்னை ஃபேமிலின்னு இது பண்ணி எல்லாம் கிடையாது. பிகாஸ் இன்னைக்கா வந்து முதல் குத்தி அது எடுக்கலாம்னா அந்த பவர் உனக்கு சொந்தமானது கிடையாது. அந்த பவர் வச்சுட்டு நீ என்ன ஆட்டம் போட்ட, எவ்வளோ குதிச்ச, அதை வச்சுட்டு கிருத்தனமாக பண்ணிட்டு இருந்தேன். அந்த பவர் உனக்கு வந்து சொந்தமானதே கிடையாது, எங்களுக்கு சொந்தமானது தான் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறான். அவனோட இன்டென்ஷன் தெரிஞ்ச பிறகு அவன் என்ன நினைச்சிருப்பானா, ஃபர்ஸ்ட் இவரோட ஸ்ட்ரென்த்துக்காக அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, இவன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா, லீடராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போக போக பேசி ஃபேமிலி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அவன் நினைச்சிருப்பான். ஆனால் இப்போ தான் அவளுக்கு புரியுது ஃபேமிலியா அவங்க நினைக்கவே இல்லை. நீ இன்னும் இந்த முட்டாள்தனமான ட்ரீம்ல தான் வந்து பிடிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உனக்கு உண்மையான இதுவை காட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கில்டு மெம்பர்ஸ் எல்லாரும் இறக்கிடுவா. கில்டு மொத்த பேரும் கிடையாது, ஒரு பாதி பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவளை ஏமாற்றி இவளை கொல்றதுக்காக அந்த இடத்துல கேதர் ஆகிருப்பாங்க. அப்போதான் வந்து அவளுக்கு உண்மை புரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வருத்தம் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேர் இவளோட அந்த ஆட்சியில் வந்து சுத்தமாக ஆட்சின்னு கூட சொல்ல முடியாது, அந்த ஃபேமிலி அப்படின்ற அந்த ட்ரீம் வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலையாமா. அவங்களுக்கு வேற மாதிரிலாம் லீடர் வேணும், அந்த பவர் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு அவளோட கையை விட்டு மொத்தமாக எடுத்துக்கலாம். ஏன்னா உயிரோடு இருக்கும்போது எடுக்க முடியாது போல, எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கத்தி எடுத்து வீசாப்புல. டக்குன்னு பார்த்தான் இந்த பக்கம் கேல்மனோட வயிற்றுல ஒரு மிகப்பெரிய ஓட்டம் இருக்கும். வேற யாரு, நம்ம ஹீரோ தான். அவன் அந்த கேல்மன் ஈஸியாக அடிச்சு போட்டு நடந்து வருவான் பாருங்க. அந்த ரெட் ஐ ப்ளூ ஐ ரெண்டுமே வந்து நிற்குமா. அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி நடுங்கி போயிடுவாங்க. அவனோட பவர் ரொம்பவும் ஓவர் ஹெல்மிங்காக இருக்குது. அவங்களை சப்ரஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஹீரோட மூஞ்சி சைக்கோத்தனமா தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள நினைக்காதெல்லாம் ஆபிஸ் என்டிட்டிஸாக பயன்படுத்தினாங்களா. ஆனால் இந்த கேம் எசன்ஸில் எப்போ அதை வச்சு ஆபிஸ் என்டிசின்னு வந்து மிடில் ஆஃப் த பிளாட்ல வர்ற ஒரு ஐட்டமாமா. அது ஒரு ஓவர் பவர்டு டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருப்பானுங்க. அதாவது இது செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும், எடுத்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் பெருசாக டீடைல்ஸே இருக்குது, என்ன சைட் எஃபெக்ட் வரும், இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பற்றி நம்ம ஹீரோக்கும் அவ்வளோ பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஸ்ட்ராங்கான ஒரு இதுன்னு மட்டும் தான் தெரியும். இப்போ வந்து அந்த பொண்ணை காப்பாற்றிட்டான், கேல்மன் அடிச்சு போட்டாலையா, அந்த இடத்த கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி மற்றவங்க நகர உணவு பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு ஹீலிங் பொசிஷன் கொடுத்துட்றாப்புல. ஓகே, நீ வந்து கவலைப்படாத, உன்னோட கூட இருக்கவங்களையும் உன்னை ஏமாத்திட்டு நினைக்காத, அது மொத்த பேர் கிடையாது, உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கோம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இவங்க சில பேர் மட்டும் தான் மாதிரி சொல்ல. உண்மையாவே அப்படி தான் நினைக்கிறீங்களான்னு சேரலாம் ஒரு மாதிரி நம்பிக்கை விட்டு போயிடுது. அவங்க எனத்தாளுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அவனுங்களே முதலில் குத்திட்டானுங்க இல்லையா. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாரும் அப்படிலாம் கிடையாது, நிறைய பேர் வந்து சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஸோ ட்ரூஹா ஹாப்பினஸா அவங்க கூட இருக்கவங்களை மட்டும் நீ நம்பிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறான். இது அந்த பொண்ணுக்கு லைட்டா வந்து ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது. அதன் பிறகு நான் சண்டைக்கு தயார் மாஸ்டர்ன்ற மாதிரி எழுந்து போக, நம்ம ஒரு ஸ்பெல்லு போடலாம், அந்த ஸ்பெல்லு நான் போற வரைக்கும் என்ன பாதுகாத்துட்டுன்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு ஆர்டர் கொடுக்க, அந்த பொண்ணு என்ன பண்றான்னா அந்த மந்திரத்தை போடுறதுக்குள்ள இவனுங்க எல்லாத்தையும் மந்திரம் ஆக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன ஆட்கள்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட தான் லாஸ்ட் மேஜிக், ஏன்னா ஒரு நாளைக்கு இத்தனை வாட்டி தான் லிமிட்னு இருக்குது இல்லையா. தலைவன் லாஸ்ட் மேஜிக் போறதால தான் கொஞ்சம் டைம் எடுத்து பெருசா போட்டு விட்டுருவான், அடிச்சு விட்டுருவானுங்க மொத்தமா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை முந்திரி மாதிரி வலிச்சுக்கிட்டு இருப்பாப்ல. அப்போ அவன் இப்போ இதை பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னா, உள்ள போனோடனே அந்த பொம்பளை சொல்லியிருக்கலையா, பொம்பளையோ ஆம்பளையோ அதுன்னு சொல்லியிருக்கலையா, ஒரு புது மந்திரத்தை கதை தர அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து இன்கண்டேஷன் தெரிஞ்சிருக்கணும் தெரியல, ஆனா உனக்கு வந்து மேஜிக் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு தெரியல, வெறும் கம்பி வச்சா மட்டும் பத்தாது, அந்த கம்பி எப்படி வைக்கணும், அதுக்குள்ள கான்கிரீட் எப்படி ஊத்தணும்ன்ற மாதிரி தெரிஞ்சா மட்டும் நான் வீடு ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் லாஜிக் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினாதான் உன்னால ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பேஸ்மெண்ட் உருவாக்க
பார்க்க முடியும். காலங்காலமா அது வந்து இருக்குது. ஆனா இப்ப இருக்கிற பசங்க ஈஸியா பண்றன்ற பேர்ல என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அது வந்து அவங்களுக்கு புரிஞ்சு பண்றானுங்களா இல்ல புரியாம பண்றாங்களா தெரியல. அந்த ஒட்டுமொத்த கன்ஸ்ட்ரக்ஷனும் உடைஞ்சு போகுது. இதனால தான் மேஜிக் இப்போ வந்து அவ்வளோ பவர்ஃபுல் இல்லன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஐஸ் பியர் இதுதான் வந்து நம்ம ஹீரோக்கு சொல்லி தர போற அந்த ஒரு மேஜிக்காமா அந்த ஒரிஜினல் மேஜிக்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதுல என்ன விஷயம்னா இது எல்லா சாதாரணமான மந்திரங்களுக்கு கூட ஒரு ட்ரூ நேம்னு இருக்குமா. அந்த ட்ரூ நேமே வந்து எல்லாரும் மறந்து போயிட்டதுனால தான் அந்த பொட்டன்ஷியல் வந்து யாராலையும் ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஐஸ் பியர் இப்போ ஃபயர் பால்னு இருக்குன்னா அதுக்கு உண்மையான ட்ரூ நேம் ஒன்று இருக்கும் போல. அதை பயன்படுத்தினா அதோட பொட்டன்ஷியல் ஃபுல்லாக ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஐஸ் பியரை பயன்படுத்துறாங்க இல்லையா. அதை தடுக்கணும்னு அந்த வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன தைரியம் வந்து எங்கால் மேலே கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கடுப்பை கத்திக்கிட்டு உருவ பாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த ஐஸ் பியரை போட்டு முடிச்சுட்டு அடிப்பாப்ல அடிக்கு நார்மல் மேஜிக்னு சொல்லப்படுற அந்த மேஜிக் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னா அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த பிட்ரே பண்ண ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாரும் துண்டு துண்டா வந்து போயிடுவாங்க. அப்படியே மொத்த பேர் சாவடிச்சுட்டு நம்ம ஹீரோ அங்கே திகத்தா நிற்கும் போது கடைசியா அந்த எசன்ஸை பயன்படுத்தின அந்த வைஸ் கேப்டன் இருக்கான் பார்த்தீங்களா அவன் மட்டும் இருக்கிற பவர்லாம் கேதர் பண்ணி எப்படியாவது அந்த பொண்ணு கொண்டு வரலாம். ஏன்னா அவளை பண்ணதான் அந்த எசன்ஸ் கிடைக்கும். அது கிடைச்சாலே போதும் நான் ரெக்கவர் ஆயிடுவேன்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு அவளை குத்துறதுக்கு போவோம். அப்போ டப்ப கட்டி நம்ம ஹீரோ குறுக்கில் போயிடுவோம். ஏன்னா அவன் மந்திரம் இல்லை ஸோ மேஜிக் ஒன்றால் போட முடியாது. ஏசா குத்திருப்பாப்ல குத்துறோன்னே அவன் வாயிலிருந்து பொலப்பலன்னு ரத்தம் ஊற்றா இதில் செம்ம கடுப்பான அந்த பொண்ணு ஒரு அடி அடிப்பா பாருங்க. அவ்வளோதான் தலைவன் இந்த இடத்துல தப்பிக்க முடியாது. தலை மட்டும் உருண்டு போய் அந்த இடத்துல செத்து போடுறாப்ல. நீங்கள் உண்மையாகவே ஓகேவான்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோ கேட்கும்போது அவன் வந்து பெருசாலாம் அடிப்பல லேசாக ஸ்க்ராட்ச் வந்துருக்குது போல தலைவனுக்கு. அதை வந்து ஹீலிங் போஷன் வச்சு சரி பண்ணிட்டுக்கிறானுங்க. அவன் வந்து வாந்தியத்துக்கு காரணம் என்னன்னா மேஜிக் ஓவர் யூஸ் பண்ணி அதனால உள்ள வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் லைட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு போல. ஆனால் இப்போ ஹீரோக்கு இருக்க மிகப்பெரிய கன்சர்ன் என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஒரு பைத்தியக்கார சண்டை போடுறதுருவா பார்த்தீங்களா அவன் வந்து ஒன்று சொல்லியிருப்பான் எங்கள் அப்பனுக்கு நீ வந்து ஒரு மாதிரி லூசு பையன் மாதிரி தெரியற போல அவனுக்கு தொல்லையா இருக்கியாமா அதான் நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும்போது இவரோட அப்பா வேண்டாம் அதாவது இவங்களுக்கெல்லாம் ஹெட் யாரு அந்த சீக்கர் யாரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பான். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரே அடியில் இந்த கேல்மனை கொண்டிருப்பான். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். அதுக்கு ஒரு சிம்பிள் காரணம் தான் இந்த ஆபசல் என்டிட்டின்றது காட்ஸால உருவாக்கப்பட்டது ஃபர்காட்டன் ஏதோ ஒரு மந்திரம்னு சொல்றானுங்க. அது நம்ம ஹீரோட பவரோட அலைன் ஆகுது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா ஹீரோ வந்து இந்த ஃபர்காட்டன் காட் கூட சண்டை போட்டானா அவன் வந்து செம பவர்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பவரை கன்சியூம் பண்ணி இவனுமே அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால ஈக்குவல்னா அப்படி கிடையாது அந்த பவர் சிமிலராக இருக்கிறதுனால நம்ம ஹீரோ வந்து ஒரே அட்டாக்ல அவனை முடிச்சுட்டு இருப்பாப்ல. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் வந்து ரெஞ்செட் பண்ணியிருப்பான். அப்போ திடீர்னு எதிர பார்த்தா அந்த பொண்ணு ஒரு மாதிரி டிப்ரிமிஷன் ஸ்டேட்டில் இருக்கும்போது ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோமா இவன் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்கா ஒரு வேலையை ஒரு சின்ன மாறிடுவாளோ அந்த கோவங்கள் வெளியே வருதோ அந்த எமோஷன்ஸ் வெளியே கன்சியூம் பண்ணுன்ற மாதிரி பார்த்தா பொண்ணு கலன்னு அழுதுகிட்டு இருக்கா என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டால் எதுக்கு நீங்கள் டாச் பண்ணல எதுக்கு என்னோட தப்புக்காக நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணீங்க ஒரு செகண்ட்ல நீங்களே செத்து போயிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி இது பண்ணும்போது ஏன்னா நீ அவனை பிளாக் பண்ண முடியும்னு சொன்ன இல்லையா அதனால தான் நான் அவனை வந்து நம்பிக்கை வச்சிருந்தேன் பட் அதுக்காக நீங்கள் உயிரை தியாகம் பண்ணி என்னை காப்பாற்ற அவசியம் இல்லை எதுக்கு வந்து பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோக்கு வந்து எப்படின்னா சின்ன வயசுலேருந்து இந்த பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ ஒரு மாதிரி எப்படி சொல்றது பசங்க மாதிரியே ஆயிட்டானுங்க இல்லையா அதனால ரிஃப்ளெக்ஸ்னாலே அதான் ஆபத்தாக இருந்தாலும் நம்ம முதல்ல வந்து நம்மளோட க்ளோஸ் பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ண போகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒன்றும் போய் ப்ரொடெக்ட் பண்ணிட்டான் போல அதை வந்து சொல்லி காட்டிட்டு இருக்கான். என்னோட ஃபேமிலி சேவ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரீசன் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனது ஃபேமிலின்னு என்னோட ட்ரைப் தான் என்னோட ஃபேமிலி. ஆஹா இந்த பொண்ணுகளை ஃபேமிலின்றதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து காமனாக நீங்கள் ஃபேமிலின்னு சொன்னால் பிளட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பிளட் ரிலேஷனும் வந்து சில பேர் ஃபேமிலியாக கன்சிடர் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு க்ளோஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்களே அந்த கான்செப்ட் இந்த பொண்ணு கிடையாது. அதனால நம்ம ஹீரோ சொன்னதை வந்து ஐயோ இவங்களை தேவலான்னு சொல்லிட்டு போய் யோசிச்சுட்டு இருக்காப்ல. பட் அவ அதை வேற மாதிரி எடுத்துக்கிறேன் என்னன்னா நீங்க ஆசைப்படுற மாதிரி நான் உங்க ஃபேமிலியமான ஆசைப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இது நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் புரியல என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. ஓ இவ என்ன சொல்றான்றது எனக்கு புரிஞ்சு போச்சு நம்ம அடாப்ட் பண்ணி நல்லா வளர்த்த பொண்ணு கடைசியில் நம்மள அப்பான்னு கூப்பிட்டே போயிருக்கோம் அந்த மாதிரி ஒரு சினாரியோ போல இது அப்படின்னு யோசிப்பான். ஆனா அது கிடையாது. இந்த மாதிரி சொல்ல உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் ஒரு கோல்டன் மேன் நீங்க ஒரு ஹியூமன் அதனால நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க ஏமா நான் உன்னை பொண்ணு மாதிரி வளர்த்துட்டு இருக்கேன் என்ன பேசிட்டு இருக்கேன் நான் என்ன கிளியோ பண்றவா மொத்தமே இல்லாம பொண்ணு அப்பா ரிலேஷன்ஷிப்ல இருந்து அப்படியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்கு ஜம்ப் ஆயிட்டான். இதுதான் நான் சொன்ன லேங்க சிக்கமான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபேமிலியா கன்சிடர் பண்றது பிளட் ரிலேஷன் தான் இல்ல மேரேஜ் மூலமா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்கா. அண்ட் அப்படியே சில நாட்கள் ஓடுது. ஒரு 5 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கேல்வினோட ஸ்டோரி எல்லாருக்கும் பரவி போயிட்டு எல்லாருமே வந்து நம்ம ஹீரோட கேங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் பண்ணது மோசமான ஆக்ஷன் அவன் ஏதோ ஒரு பவர் எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணு ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற பேர்ல ஏமாத்தி குத்த ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவளை 4th பாபாயாகால இருந்து 1st பாபாயாகாவை மாத்தி விட்டுறாங்க. அதாவது இவளுக்கு செம்ம இன்ஃப்ளூயன்ஸ் அந்த இடத்துல கொடுத்து விட்டுறாங்க. அவன் வந்து அப்படியே பாப்புலர் ஆயிட்டாளா ஆனாலுமே இன்னும் நம்ம ஹீரோக்களை விடல நம்ம வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்க அவன் வேணான்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியல. இது கேட்கும்போது முதல்ல ஹாப்பியா தான் இருக்கும். இந்த சின்ன பசங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா குழந்தைங்களா இருக்கும்போது டேடி நான் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அது வந்து எப்படின்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது வந்து சின்ன குழந்தைங்க பேசினா ஒரு ஓகே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு விட்டுறலாம். ஆனா இது வளர்ந்த குழந்தை சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி வியர்ட் ஆகுது. ஏமா நான் அவன் இல்லை திரும்ப சொல்லிட்டேன் நான் உன்னை ஃபேமிலியை கன்சிடர் பண்றேன் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது சொல்லும் போது ஆமா நம்ம ஃபேமிலியை மாறதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு புரியலையான்ற மாதிரி கேட்க நான் உங்களை சந்தோஷமாக்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காளா இவளுக்கு 18 வயசு கூட ஆகல ஆனா நம்ம பேசுற போறீங்க சரி இதுக்கப்புறம் பதில் சொல்றேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புனா போதும் நான் வந்த வேலை முடிஞ்சதுக்காக அங்கேருந்து போறாப்ல.
இருக்காப்புல. இப்படியே விட்டு போனாக்கா அவ வந்து கொஞ்சம் நாள்ல அத விட்டு குடுத்துருவா அப்படின்ற மாரி நம்ம ஹீரோக்கு ஒரு ஆசை. ஆனா அந்த பொண்ண பத்தி அவனுக்கு சுத்தமா தெரியல. அப்போ அந்த பொண்ணு போன பிறகு சில விஷயங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. என்னன்னா இவளோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அத அவரோட கில்டு மெம்பர்ஸ் மேல திணிச்சதுனால தான் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவன் கூட இருந்த 2nd, 3rd கமாண்டன்ஸே வந்து இவள கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம ஒரு ஃபேமிலியா ஒருத்தவங்கள கன்சிடர் பண்றோம்னா அந்த பிளட் ரிலேஷன் தாண்டி நான் சொல்றேன். அவங்க வந்து நம்ம மேல ட்ரஸ்ட் வச்சுக்கணும். நம்ம வந்து அவங்க மேல ட்ரஸ்ட் வச்சுக்கணும். லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி ஒரு பியூரான ரிலேஷன்ஷிப்பா இருந்தா மட்டும் தான் இந்த இடத்துல ஒரு ஃபேமிலி உருவாக்க முடியும். அது இவங்க என்னத்தோட பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. எவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்டா உருவாக்கணும் இந்த பொண்ணு ஆசைப்படுறானா நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு நடந்த மாதிரி இன்னொரு சம்பவம் திரும்ப நடக்கவே கூடாது. எல்லாரும் ஸ்ட்ராங்காவும் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிற ஒரு ஃபேமிலியா நம்ம எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவ திங்க் பண்றா. அதன் பிறகு நம்ம ஹீரோ டிராவலிங்ல காட்டுவாங்க. இவன் வந்து இந்த கில்ட்ல வேற யாராவது செக்கிங் கொடுக்குறவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணியிருப்பான். இன்ஃபர்மேஷன் கில்ட்ல இருந்து வந்ததை வச்சு பார்த்தாக்கா மத்த எல்லாரும் ஓரளவுக்கு நார்மல்ன்ற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால அந்த கில்ட்ல இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. நம்ம ஹீரோ வந்து எல்லாமே கேர்ஃபுல்லா தான் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவனை சுத்தி இருக்க அந்த குழந்தைங்கள கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கான். அவங்களெல்லாம் டக்குன்னு சின்னாவோ இல்ல கொல்ல விட்டுறவோ கொடுக்க முடியாது இல்லையா. அந்த காட்ஸ் வந்து டிசைன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து டிஃபீட் பண்ணணும்னா இதுக்கப்புறம் வர காட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இவங்களோட பவர்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். இப்படி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஹீரோக்கு இதுக்கான நிறைய பதில்கள் தெரியவே இல்லை. இப்படி யோசிக்கும் போது தான் அந்த காட் கூட இந்த கான்வர்சேஷனை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபைனலா அங்க இருக்கிற ஒரு பாஸ்ட் கல்ல வந்து படிக்க சொல்லுவாங்க. அதில் பார்த்தாக்கா ஒரு மாதிரி வித்தியாசமான எழுத்துக்கள் இருக்கும். அதை நம்ம ஹீரோவால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா அந்த லாங்குவேஜ் வந்து ஆக்சுவலா இங்க இருக்க லாங்குவேஜே கிடையாது. ஆனாலுமே என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதில் என்ன போட்டிருக்குன்னா ஹானரை வேல்யூ பண்ற ஒரு பர்சன், இறந்து போன ஒரு விஷயத்தை சர்ச் பண்ற ஒரு பர்சன், அண்ட் மேஜிக்கோட மிஸ்டேக் பத்தி சர்ச் பண்ற ஒரு பர்சன். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, ஏகப்பட்ட கைகள் இருக்கு. ஒருத்தன் இந்த கோபம், அதுக்கப்புறம் துக்கம், அதுக்கப்புறம் பொறாமை, இந்த மாதிரி விஷயங்களை தூக்கி போட்ட ஒருத்தனால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு காட் ரெஃபர் பண்ற மாதிரி எழுதியிருக்கு போல. ஆனா இது எதுவுமே நம்ம ஹீரோக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா இதெல்லாம் ஒரு மாதிரி பசில் மாதிரி இருக்கு. இது என்ன பதில் சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இவன் என்ன பத்தி பேசுறான்றது அவனுக்கு சுத்தமா புரியவே இல்லை. அந்த அவுட்டர் கார்டுன்னு சொன்னது ஏற்கனவே நமக்குள்ள இருக்க ட்ரஸ்ட். இப்போ வந்து அந்த காத்து கருப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நம்புவாங்க இல்லையா. இந்த மாதிரி இவர் தான் காவ காக்கிற தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் உருவாக தான் அவுட்டர் காட்ஸ். அண்ட் ரியல் காட்ஸ் வந்து 5 கிரேட்டர் சீன்ஸ் மாதிரி நார்மலா இருக்கிற காட், சிவன், பார்வதி அந்த மாதிரி வந்து இந்த மித்தாலஜியில் எழுதப்பட்டிருக்காங்க இல்லையா. இப்படி நிறைய டிவிஷன் அதுக்குள்ளே இருக்க போற டிவைனிட்டி அது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது பசங்களை பத்தின இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குன்ற மாதிரி ஈவன் சொல்லிட்டு இருக்காப்ல. என்னடா நான் டியூஸ் இருக்கா இல்லையா, அவன் செம்ம ஸ்ட்ராங் ஆகி ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் வாடி வந்து டிஃபீட் பண்ணிட்டான்ற மாதிரி சொல்லி எழுதி ஃபர்ஸ்ட் ஸ்வோர்ட் ரெயின் ஆட்டு டிஃபீட் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காப்ல. அதுக்குள்ள செம்ம ஸ்ட்ராங் ஆயிட்ட போல நம்ம ஹீரோ சொன்ன வார்த்தையில. அப்புறம் சில இன்ஃபர்மேஷன் சொல்றான். ரிம்மே இருக்கா இல்லையா, அந்த ரின்னே பொண்ணு வந்து 3 கவுன்சில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல வந்து மெம்பரா மாறிட்டா போல. இப்போ அவ அந்த இடத்துல இருக்க பாலிசிஸ் எல்லாம் டிசைட் பண்ற அளவுக்கு செம்ம இன்ஃபுளுன்ஸ் வந்து பெற்றிருக்கா. ரேடான் இருக்கா இல்லையா, அவனை பத்தி என்ன சொல்றது, அந்த பையன் ஒரு பைரட் கிங்காவே மாறி அந்த 5 ஆர்கோபோலியா இருக்குன்னு சொன்ன இல்லையா, அதை ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆர்கோபோலியா உருவாக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல. என்னது, ஆமாங்க ஃபர்ஸ்ட் பைரட் கிங் மாதிரி அவனுக்கு வந்து பில்லியன்ஸ் ஆஃப் பவுண்டி வந்து இருக்குதான்ற மாதிரி சொல்லு. இது வேற ஏதோ கதையில பார்த்த மாதிரி இருக்கு. என்னடா இவன் வித்தியாசமா இருக்கான் அப்படின்னு பார்க்கையில அப்படியே ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனா சொல்லிட்டு இருக்க. கட் பண்ணி இந்த பக்கம் அந்த 5 கிரேட்டர் சீன்ஸ் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க அந்த ப்ளூ மூன் அந்த மீட்டிங் வைப்பானுங்களா, அந்த மீட்டிங் வைக்கும்போது சேலாங் சொல்லிட்டு இருக்க, நான் வந்து நம்ம மாஸ்டரை கட்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது கேட்ட உடனே யாராவது சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, யூடியா சும்மா இருப்பாலும் அசம்ப டென்ஷன் ஆயிடுவோம். அது அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா யூடியா இப்போ வரைக்குமே வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் என் வழியா தான் போகணும் அப்படின்னு சொல்லி லெட்டரே போடாம விட்டுருப்பா. அதுக்கு காரணம் இவனுங்க லெட்டர் போட்டு க்ளோஸ் ஆயிட்டாருங்கன்னா அப்புறம் என் பொசிஷன் எங்கடா போறது, அவர் என்ன தான் முதல்ல செலக்ட் பண்ணாருன்னு தன்னை தானே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு நினைச்சிட்டு இருக்கா யூடியா. அப்படியாப்பட்ட அவ இந்த இடத்தோட பாஸ், ப்ளூ மூனோட பாஸ். ஸோ டேரக்டா டிக்ளரேஷன் பண்ற மாதிரி இருக்கு. இது ஒரு லவ் ட்ரையாங்கிள் பண்ணி வச்சுக்கோங்களேன். யூடியா நம்ம ஹீரோ மேல செம பாசத்துச்சு லெட்டர் போட்டுட்டு இருக்கா. சேர்லாங் இப்போ நம்ம ஹீரோவை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கு அந்த ஒரு இன்டென்ஷன் கிடையாது நமக்கு தெரியும். ஆனா யூடியா பொறுத்த வரைக்கும் இப்போ சேர்லாங் ஒரு போட்டியா வந்துட்டா. அதனால இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டா கூட அந்த இடத்துல வந்து நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி இல்லை. எப்பாடே இந்த பொண்ணுக்கு சண்டையில் நம்ம ஹீரோக்கு எது பிரச்சனை வராமல் இருந்தா சரி. ஏன்னா நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணாம ஏகப்பட்ட இடத்துல அடி வைக்கிட்டு இருக்கான். இப்படியே இந்த கதை ஒரு குழப்பத்தோடையும் திருப்பத்தோடையும் பயங்கர சந்தோஷத்தோடையும் செம ஃபைட்டோடையும் பயங்கரமா போய்கிட்டு இருக்குது. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் நம்ம என்ன அனிமி சீரிஸ் நினைச்சா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எடிட்டர் எவனா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணி விடுங்க. இது வந்து ஏஎம்எஸ் யூனிவர்ஸ் நம்மளோட இன்னொரு சேனல் இருக்கு இல்லையா, வெப் சீரிஸ் போடுறதுக்கு. அதுக்கு தான் வந்து நம்ம விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதுக்கு போறதுக்கு நமக்கு டைம் இல்லை. அதோட எடிட்டிங்லாம் இன்னும் ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கு. அதில் ஆக்சுவலி நல்லாவே மார்க்கெட் இருக்கு. பட் நமக்கு என்ன வியூஸுக்கு ஏற்ற மாதிரி எஃபர்ட்டை போட்டு வீடியோ போடுறதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏகப்பட்ட காப்பிரைட் கொடுத்துறாங்க. ஸோ ஒரு திறமையான எடிட்டர் கிடைத்தால் நம்ம அந்த ஒர்க்கையும் வந்து கண்டினியூ பண்ணலாம். அண்ணனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எடிட்டருக்கு கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணி விடுங்க இதை. அண்ட் இன்ஸ்டாகிராம் பார்க்க வந்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பேஜ் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ணா 1200 ஃபாலோவர் அடிச்சிட்டேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை டாடா பை பை. வலிமையா இருங்க கோய்ஸ்.